எம்மா இயல், எம்மா இயல், இயல், எம்மா கூப்பிட்டு புள்ள வந்துருவாள. இயல், பிள்ளைங்களா கூப்பிட்டு 2 செகண்ட் என்ன மாமான்னு வருவா. பிள்ளைய காணும், இன்னத்துக்கு கஞ்சி கிஞ்சி கொடுப்பா. ஆளை காணும். அண்ணன் அவங்க அம்மா வீட்டுக்கு அச்சந்தா போகணும்னா அதான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னா அதான். அண்ணி அண்ணன் சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. உங்ககிட்ட சொல்லலையா? யாருக்குமே தெரியாது. நீ எங்ககிட்ட சொல்லவே இல்ல. சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. சொல்லலையா? சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல. கவின் கூட போயிருக்கான். கவின் போயிருக்கானா? சாரிண்ண, அவன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் போயிருக்கான்னு நினைச்சுக்கிட்டேன். கவினையே வெளியில அனுப்பாம வச்சிருக்குது. நீ கவின் கூட அனுப்பி வச்சிருக்க. இன்னொன்னு வீட்டுல யாருக்குமே தெரியாது. நீ கேட்கவே இல்லையா? இன்னொன்னு அண்ணன் இப்படி போக மாட்டாங்களே, என்ன ஏதுன்னு கேட்டியா? கேட்டேன். அம்மா பாக்கணும்னு சொன்னான். இல்லவே இல்ல, அப்பெல்லாம் அம்மா பார்க்க போற ஆளு இயல நீ கிடையாது. போகவே மாட்டான். அதுவும் இந்த நேரத்துல போகவே மாட்டான். போனை போட்டு வர சொல்றானே. எதுக்கு போனை போட்டுக்கிட்டேன்? அவன் தோற இருப்பான். அவனை சேர்த்து கூட்டிட்டு போ. போய் நின்று கூட்டிட்டு வா. சரிங்கண்ணே, கோபப்படாம போ. சரி. இது தப்பா இருக்குது. சரி ஓ சரி. ஐயா ஐயா, ஏலக்கா நேரத்துக்கு உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டு தான் போனாங்க. நான் தான் மறந்துட்டேன். சரிங்க ஐயா, இந்தாங்க. வேண்டாம், கொண்டு போ. ஐயா, ஏலக்கா அப்பமே கொண்டு கொடுக்க சொன்னாங்களே. நீ போ. சரிங்க ஐயா. ஒரு நிமிஷம் நில்லு. என்னதுக்குன்னு தெரியலையே. இயல் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்லைங்க ஐயா, அவங்க அம்மா பார்க்க ஆசையா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி. என்ன குடுத்தியா? குடிச்சாங்களா? ஐயோ அக்கா, அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. எப்பா எனக்கு உசுரே போயிட்டே. திரும்பி வரதுக்குள்ள அவங்க அவசியம் இல்லாதவங்க கிட்ட கோவப்பட மாட்டாங்க. என்ன பாரு, நீ அவங்களுக்கு பயப்படலாம் வேண்டாம். உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீ மாணிக்கம் கூப்பிட்டு வந்திருக்க. அதனால உன்னை இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும்க்கா எனக்கு இங்க இருக்க ரொம்ப பயமா இருக்குக்கா. ஒவ்வொருத்தரும் ரொம்ப கோவப்படுதாங்க. எப்பா, அதுலயும் அந்த சாரணையா இருக்காங்களே, எப்பா அவங்கள பார்த்தாலே எனக்கு கை கால்லாம் பதறுது. சரி சரி, குடிச்சாங்களா? எங்க அப்படியே ஒரு பார்வை பார்த்தாங்க, போன்னு சொல்லிட்டாங்க. எப்பா எனக்கு கொலையே நடுங்கி போச்சு. அபி அக்கா குடிக்கலையா? ஐயோ, இந்த நேரத்துக்கு அவங்க கூழ் குடிப்பாங்களே. நீ மறுபடியும் கேட்டியா? அபி அக்கா, எனக்கு அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. திரும்ப நான் எப்படிக்கா கேட்பேன்? கேட்க வேண்டியதானே? நீங்க குடிங்க, ஏழு தான் குடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? சொன்னேன். அவங்க ஏழு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலான்னு கேட்டாங்க. நான் இல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு போதான் சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான், நான் உடனே குடுக்குன்னு ஓடி வந்துட்டேன். ஏழை பத்தி இந்த அளவுக்கு வீட்டுல யாரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்களே. அது சரி, ஏழு ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டா. இப்ப என்ன புதுசா போயிருக்கா? ஏழு வேற ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா? இல்லக்கா, ஏழு இப்பெல்லாம் நடந்துக்க மாட்டாளே. ஏழு மேல கோவப்படுற அளவுக்கு நடந்துக்கிறதா வீட்டுல யார்கிட்ட சொல்லாம வேற போயிருக்கா. சரி, நீ அந்த கூலை கொண்டா. இந்தாங்கக்கா, குடிங்கக்கா. நான் இங்க கிடக்க எந்த வேலையா இருந்தாலும் பாக்குறேன். இந்த குடுக்கறத வைக்கிறது மட்டும் வேண்டாம். இங்க பாரு, ஏன் இல்லாத நேரம் நீதான் கொடுக்க வேண்டியது இருக்கும், புரியுதா? ஐயோ அக்கா, எனக்கு எல்லாரையும் பார்த்தாலே பயமா இருக்குக்கா. அத திரும்ப சொல்றேனே, உன்னை இந்த வீட்டுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களையே திட்டுறாங்க. அதே அதே நீங்க முதலாளியம்மா, உங்களையே திட்டுறாங்க. நான் வேலை செய்யறவா, என்ன எப்படி திட்டாம இருப்பாங்க? இங்க பாரு, அப்படி சொல்லாத. நீ மாணிக்க கூப்பிட்டு தான் வந்திருக்க. அதனால நீ உரிமையோட இருக்கலாம். சரி, அந்த கோலை கொண்டா, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். என்னங்கக்கா? ஷப்பா, என்னால முடியல. இங்க யாரை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நான் எப்படி இங்க இருக்க பாருனே தெரியல. உசோட விட்டுருக்கீங்கல்ல, விசோட அவனை கொண்டு பார்க்க வேண்டாம். பாதுகாப்பெல்லாம் பல மடங்கு அதிகரிச்சுட்டேன். நீங்க காவல் காத்த லட்சணம் நல்லா இருக்குது. என் புள்ள ரூமுக்குள்ளே போய் கத்திய போட்டுக்கா. காவல் காத்திருக்கீங்கல்ல, காவலு ஒண்ணுமே புரியல. மர்மமா இருக்குது. என்ன மர்மம்? மண்ணா கட்டினே என் புள்ள ரூமுக்குள்ள போய் ஒருத்த கத்திய போட்டுக்கா. இன்னும் பிடிக்க காணல. என் புள்ளைய சுத்தி எப்ப அடியாக்கள் இருந்துகிட்டே இருக்கணும், புரியுதா?
அவன் நிலையில கூட எவனும் தொடக்கூடாது. அவ எங்களுக்கு வாரிசு மட்டும் இல்ல, இந்த ஊரையே ஆட்சி செய்ய பிறந்தவ. பாதுகாப்பு போல மட்டும் இருக்கணும், புரியுதா? எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அங்க மும்பைல இருந்து ஆட்கள் இறக்கு, புரியுதா? அவனுக்குதான் யோசிக்கவே மாட்டானுங்க, போட்டுருவாங்க. அவங்களே இறக்கு. சரி. என்ன? ஒண்ணு இல்ல. என்னங்க? என்ன? ஐயோ, இல்ல எனக்கு என்னன்னு கேட்க? என்னன்னு கூப்பிடல? என்ன? இல்ல எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? எதுக்கு? இல்ல இங்க நான் சொல்லக்கூடாதுதான், ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இங்க இருக்க எல்லாரும் ரொம்ப கோவப்படுதாங்க. எனக்கு யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு. யாரும் என்கிட்ட கோவப்படல, என்கிட்ட யாருமே கோவமே படல, ஆனா எனக்கு எல்லாரையும் பார்த்தா பயமா இருக்கு. உங்களுக்கு தெரியும் நான் யாரை பார்த்தாலும் பயப்படுவேன்னு. உன்கிட்ட யாரும் கோவப்படல, பரவாயில்ல. ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, இங்க யாரும் உன்கிட்ட கோவப்படுற அளவுக்கு நீ பெரிய ஆளு இல்ல, உன்கிட்ட கோவப்படுற அளவுக்கு நீ அவங்களுக்கு எதிரி இல்ல, புரியுதா? வீட்டுல புள்ளிக்கு பிரச்சனைனா கோவம் வரதா செய்யும். உன்கிட்ட இருக்க தெரியல. பயமா இருக்கு. பயமா இருக்குன்னா போ, வேற எங்கேயா போய் வாழு, அப்போ தெரியும். போ, கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு வா, அப்போ தெரியும். ஓனா என் குள்ள நதி கூட்டமும் இருக்குது, வெளியில போறலாம். இங்க வந்து வேணாலும் இருக்க, யாரோ உன்னை தப்பா பார்த்துருப்பானுங்க. ஐயோ, கிச்சனுக்குள்ள கூட யாரும் வர மாட்டாங்க. தெரியுதுல்ல? கிச்சனுக்குள்ள நீ மறந்து தூங்கி ஒரு ட்ரெஸ் வலிக்கு இருந்தா கூட பார்க்காம போயிருவாங்க கண்ணியமானனுங்க. அதனால நம்பி கொண்டு கூட்டிட்டு வந்தேன். இல்ல உனக்கு நீ இருக்க போ, போய் சீவலி போய் சீவலி, எனக்கு தெரியாது, போ. தாய் தப்பு இருக்க புள்ளையில பாதுகாப்பு இல்லாம போயிட்டு வந்துட்டு இருக்கு, போறலாம் யாருமே இல்லாம. போ, போயிட்டு வந்தது உனக்கு தெரியும், போ போ. ஒரு அங்க சேர்த்து விடுங்க, என்ன இங்க இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். இதை தெரிஞ்ச பொண்ணா இருக்கா சேர்த்து விட்டா கோவப்பட்டாங்க. அடிப்படை அறிவில்ல, நம்ம மேலே கோவப்பட்டாங்க, உனக்கு தெரிய வேண்டாம். என்ன நீங்க எல்லாருமே கோவப்படுறாங்க. போ, வாசல் இதுதான், அப்படியே போ. பாதுகாப்பா ஒரு இடத்துல கொண்டு சேர்த்து விட்டுருக்கேன், போறாளாம். சரி, காபி வேணுமா? காபி வேணுமா? சரி. நீங்க பயப்படவே இல்ல? என்ன பயம் வந்துட்டேன், எப்படி பயந்துட்டேன். இப்படியான நிப்பாவ அது பயந்துட்டீங்க, இத நான் நம்பணும். நீ வரக்கு முன்னாடியே உன் சுவாச காத்த நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ வந்து பயம் காட்டினா என்னம்மா? அன்னைக்கு மோட்டர் வச்சு தரேன்னு சொன்னியே, தரவே இல்ல. இங்க கண்ண போய் நான் ஓட விட்டு அடிச்சு வந்துக்க. ஆமா அத நம்ம லீதா தான் வச்ச. நான் லீதா தான், நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க அசிஸ்டன்ட் தானே? அதான் உன் அசிஸ்டன்ட் கிங்ஸ்ல இருக்கானே. வேண்டாம் மாமா, உங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது. இழுச்சவன் அப்படி சொல்லக்கூடாது மாமா. அந்த கிங்ஸின் பைபிள்ல ஒண்ணும் செய்ய மாட்டான், அப்படிதானே? ஆமா மாமா, நான் சொல்றதுல எந்த வேலையும் செய்ய மாட்டாவ. நீங்க அப்படி இல்ல, நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சிருவீங்க. நீங்க தான் அசிஸ்டன்டா இருக்கறதான 10 பொத்தமும் பக்காவா பொருந்துதியே. ஏன் சொல்ல மாட்டே? மாமா, நீங்க அசிஸ்டன்ட், நான் லீதா தான். ஓகே? சரி, ஓகே. நல்ல மாமா. ஆமாமா, நல்ல மாமா. நீ சொன்னதுக்குலாம் ஆடுதம்ல, நல்ல மாமா தான். சரி மாமா, நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, யாராவது கவனிச்சாங்களா? ஏக்கா, ஏலக்கா. அதானே வந்த நேரத்துக்கு காபி கிட்டி வந்திருக்கோம், ஒண்ணும் வரக்கானல. எங்க அக்கா தூங்கிட்டாலோ? மாமா மாமா, என்னம்மா? நீங்க எனக்கு அதுக்கு மோட்டர் வச்சு தாங்க மாமா. அதை அழுத்தவே முடியல, தள்ளிட்டே போகவே முடியல. வேண்டாம், கிணறு கிணறு கிடக்கு, அது மோட்டர் தான் வச்சு அதை நீ பிரேக் பிடிக்காம பட்டு வச்சுக்க, நேர கிணத்துல கொண்டு தள்ளிடும். வேண்டாம், நீ இப்படியே ஓட்டிட்டு போ. ஏறே, மாமா உனக்கு புதுசா ஒரு வண்டி பார்த்துட்டு இருக்கேன், அது சூப்பரா இருக்கும். அது கிடைச்ச உடனே உனக்கு போட்டு வரேன். சரிங்க மாமா. காஃபி எங்க மாமாக்கா? ஆமா. என்ன? சரி, அப்ப நீங்க சீக்கிரம் காப்பி குடிச்சிட்டு வாங்க, நம்ம தோட்டத்துக்கு வண்டி எடுத்துட்டு போலாம். சரி. அம்மா இவனும் எங்க ஒத்தனையும் காணோம். தெரியல, கவி மாமா அப்பமே வச்சு காணல, தொர மாமாவையும் காணல, எங்கன்னு தெரியல. அப்படி போக மாட்டானுல. சரிங்க மாமா, நீங்க காப்பி குடிங்க, நம்ம சீக்கிரம் போவோம். சரி தங்கம். இந்த பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. இந்த வீட்டு ஆட்கள்லாம்
இந்த பொண்ணு மேல என்ன பாசமா இருக்காங்க. பாசங்கிறது வேற, இது உசுரே வச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு உசுறு தேவைப்பட்டுச்சுன்னா நானேன்னு போட்டி போட்டு கொடுத்துருவாங்க. யார் கொடுக்காங்கதே போட்டி வந்துடும். அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க. அடுத்த பிறவின்னு இருந்தா இதே மாதிரி பிறக்கணும்பா. அதிர்ஷ்டக்கார பொண்ணு. சரி, நீங்க எங்க மாமாக்கு காப்பி கொடுங்க. நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் காப்பி குடிச்சிட்டு இருக்கணும். சரியா? நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அந்த ரூம்ல கிடக்கும். இல்ல, அப்ப வேற ரூம்ல மாத்தி விட்டுட்டாவ. ஏன், எதுக்கு? வண்டி எடுக்க போறேன்னு 2 வாட்டி கீழே விழுந்தேன். அதான் அந்த ரூமையே மாத்தியாச்சு. கீழே விழுந்துட்டியா? ஆமா, 2 வாட்டி விழுந்துட்டேன். ஆமா, ஒண்ணு இந்த பாவட போட போறான்னு சொல்லிருக்கல. பிறகு நீ இத போட்டுட்டே இருக்க. எங்க அக்கா. இங்க பாரு, இவ்வளவு பஸ்ல நீ போட வேண்டாம். சரியா? என்ன? அப்பா அந்த கேட்டுக்கிட்டே நின்னாங்க. சரி, நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துறேன். இப்போ அப்பா ரூம்ல தான் இருக்குது. சரி, எடுத்துட்டு வா. தோட்டத்துக்கு போலாம். சூப்பர். மாணிக்க மாமாக்காக நான் காத்துட்டு இருந்தேன். போறத பாரு. இப்போ உங்களுக்கு கிணத்துக்கிட்ட போகணும். நல்ல அதிர்ஷ்டக்கார பொண்ணு. அடுத்த பிறகு இருந்தா அந்த பொண்ணு மாதிரி தான் பிறக்கணும். என்ன அவளே பாத்துட்டு இருக்கா? ஐய, தப்பாலாம் பார்க்கல. இப்போ நீ தப்பா பார்க்க நான் எதுவும் சொல்லலையா? நீ அவளை அதிர்ஷ்டம் நினைக்கிற, அது அவளுக்கு சாபம். நீங்க என்ன சொல்றீங்க? அழகு இருக்கிறதுல ஆபத்து இருக்கிற மாதிரி நீ நாங்க எல்லாம் அவன் மேல அக்கறையா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு அதிர்ஷ்டக்கார பொண்ணு நினைச்சிட்டு இருக்க. அப்படிதானே? எந்த நேரத்துல நமக்கு மரணம் வரும்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கா. இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு நினைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வம்சத்துக்கு இருக்க ஒத்த வாரிசு, பெண் வாரிசு தான் ஆட்சி பண்ணுங்கிறது இந்த பரம்பரையோட வழக்கம். இவங்களுக்கு அம்மாவை போட்டு தள்ளிட்டானுங்க. அவங்க எப்படி செத்தாங்கிறதுக்கு இன்னும் ஆதாரம் கிடைக்கல. மர்மமான முறை. அவங்க எவ்வளவு போல்டான ஆளு, அவங்களையே போட்டு தள்ளிட்டானுங்க. கூட சிங்கங்கள் இருந்தும் போட்டு தள்ளிட்டானுங்க. கூட பலமிக்க சிங்கங்கள் இருந்தும் போட்டு தள்ளிட்டானுங்க. நாங்கெல்லாம் எங்க சந்ததிக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. எப்படி பாதுகாக்க போறோம்னு தெரியல. பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். உசுர கொடுத்தாது பாதுகாத்துறோங்கிற நம்பிக்கையில பாதுகாத்துட்டு இருக்கோம். இன்னைக்குதான் மரணம்னு தெரிஞ்சு வச்சுக்கையும் வாழ்ற வாழ்க்கை நரகம். அப்படிதான் அவ வாழ்க்கை. அவ நீ சிரிச்சு பேசுறதே, அவ எங்ககிட்ட சந்தோஷமா இருக்கதை நீ பாக்குற. அவளுக்கும் தெரியும் எந்த நேரத்துல எப்படி வேணாலும் தனக்கு மரணம் வருங்கிறது அவளுக்கு தெரியும். நீ அதிர்ஷ்டமா நினைச்சதா அவளுக்கு சாபமா இருக்குது. ஐயோ, நான் இந்த பொண்ணை இப்படி நினைச்சிட்டேனே. சாரிங்க. ஆனா ஒண்ணு, இவளே நாங்க இறந்துட்டோம், என் சந்ததியா அழிஞ்சிரும். சாரி. இப்ப புரியுதா? இந்த வீட்லயே நாங்க சமையலுக்கு வேற யாரையும் வைக்கிறேன்னு உன் மேலுள்ள நம்பிக்கையில தான் நான் கூட்டிட்டு வந்தேன். போறேன்னு சொன்னிய. நான் போக மாட்டேன். நான் இதுக்கு போகணும். போற அவசரம் இங்கே போகட்டும். நான் போக மாட்டேன். சரி, காப்பி கொடு. என்னங்க? முகத்தை பார்த்து கொடுக்கறது. என்னங்க? காஃபி குடிங்க. என்னாச்சு? எங்க திரும்பிட்ட? இல்ல, அந்த பொண்ணு கதை கேட்டேன்னு எனக்கு சங்கடமா போச்சுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உசுர கொடுத்து காப்பாத்துக்கு இத்தனை பேர் இருக்கும்ல, அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். ஆக விட மாட்டேன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணு படுத்த இந்த இடத்துல நைட்டு போல கத்தி விழுந்திருக்கே. இந்த வாட்டி நீங்க பயந்துட்டீங்க, அத நானும் பார்த்தேன். இங்க வா. மாமா, சும்மா மாமாக்கு பார்க்கணும் போல இருந்தது, அதான். பெற்றக்கூடாதுன்னு பெற்றக்கூடாது. நாம செத்தாவது காப்பாத்தி விட்டுட்டு தானே போனோம்.
உனக்கு எதுவும் ஆகாதுடா. நாம இருக்கோம்லடா. நம்மளாம் இருக்கோம்ல. நம்மள மீறி நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் கூடாது. அப்பா பயப்படாதீங்கப்பா, எனக்கு எதுவும் ஆகாது. என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குப்பா, எனக்கு நல்லா தெரியும். அப்பெல்லாம் எனக்கு தெரியாதுலப்பா எனக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு. அப்போமே நான் என்னை காப்பாத்திக்கிட்டேன்ப்பா. இப்ப நான் யாரு, என் பொறுப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. எனக்கு எதுவும் ஆகாதுப்பா, நம்புங்கப்பா. என் தங்க பிள்ளை, உனக்கு எதுவும் ஆகாதுடா, ஆக விட மாட்டோம். உங்ககிட்ட இருக்க ஆயுதத்தை நான் நம்பலப்பா. நீங்க காட்டுற அன்பு நிச்சயமா உங்களை விட்டு என்னை பிரிக்காதுப்பா. நான் நம்புறது உங்க ஆயுதத்தை இல்ல, உங்க பாசத்தை, உங்க அன்பை. எனக்கு மரணமே வந்தாலும் நீங்க காட்டுற பாசம் அன்பு என்னை மீட்டு கொண்டு வந்துருப்பா. இத்தனை பேர் பாசமும் சும்மா வீணா போகுமா என்ன? தங்கப்புல, உங்க பாசம் வீணாகாதுப்பா. என்னைக்குமே பாசத்துக்கும் அன்புக்கும் தனி வல்லமை உண்டு, அதுக்கு தனி சக்தி உண்டு. நாம எங்க இருந்தாலும் அது நம்மளை காப்பாத்தும். உண்மைதான், உண்மைதான் தங்கம். என் தங்கப்புல, நாங்க உன்னை காப்பாத்துவோமா? உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். அம்மாவை இழந்த மாதிரி உன்னை நாங்க இழக்க மாட்டோம். உள்ள வாங்க. இல்ல நீ பரவாயில்ல, நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். 10 நிமிஷத்துல வாங்க, நீ நிறைய வேலை கிடக்கு. அத சொல்றேன், நீ வேணா போ. பிறகு வேணா உங்க அண்ணனை வர சொல்ல. இல்ல, அண்ணனுக்கு இன்னைக்கு வேலை இருக்குது, அவன் வெளியில போறான். ஐயோ, இவனை எப்படி அனுப்ப? இல்ல கவினே, நான் அப்போ ஏன் உள்ளாத வாயேன். பரவாயில்ல, நீ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நான் இங்கே நிக்க நேரம் சரியில்லை. நீங்க டக்குன்னு உங்க அம்மா பார்த்துட்டு உடனே கிளம்பி வாங்க. சரி. அத்தாடி, பெரிய வீட்டு மருமவெல்லாம் வந்திருக்கா. இந்த நட்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இல்லட்டி நீங்களும் இங்க வரவில்லாட்டி அதான் கேட்டேன். கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் அது ஒரு நாள் வந்து எட்டி பார்க்க மாட்டேன்ட்டிய. ஏன் உங்களுக்கு தெரியாதா? நான் வர முடியல, அதான் வரல. அதான் அப்பாவும் நீங்களும் அடிக்கடி வரீங்களே. அந்த தோட்டத்துக்கு மனுஷன் வருவானா? உள்ள வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிரம். எப்படிதான் அந்த காட்டுக்குள்ள கிடைக்கல தெரியல. ஏன் ஊருக்குள்ள உங்களுக்கு வீடே கிடைக்கலையாங்க? ஆமா, வீடு கிடைக்காம நாங்க தோட்டத்துக்கிட்ட இருக்கோம். போமா. சரி, டிவி மாப்பிள்ள வந்திருக்கவா, நீ மட்டும் வந்திருக்கியா? அவே வரல, நான் மட்டும் தான் வந்தேன். அது வேற ஒண்ணும் இல்லம்மா, என் ஃப்ரெண்ட் இல்ல, அவ அருள் இருக்கால, அருள். அவள் கல்யாணம் முடிஞ்சது, அவ மவ வயசுக்கு வந்துட்டால. அப்பா பாயிண்ட் கிடைச்சிட்டு. ஆமாம்மா, அவ பொண்ணு வயசுக்கு வந்துட்டால. அதான் பொண்ணு, 2வது பொண்ணு வயசுக்கு வந்திருக்காளாம். எப்படியாவது தண்ணி ஊத்ததுக்கு வாட்டி அப்படின்னா, அதான் வீட்டுல பெர்மிஷன் கேட்டேன். சரி போயிட்டு வான்னு சொன்னாவ. அப்படிலாம் உன் குடும்பத்தாளுக்கு விட மாட்டாவல. எம்மா விட்டுட்டாங்கம்மா. ஆனா கண்கொத்தி பாம்பு மாதிரி இல்லாட்டி சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பானோ, அவனை எப்படி விட்டானுவே? இதெல்லாம் நம்புற மாதிரி ஏட்டி இருக்குது. காம்பவுண்ட் கிட்ட வந்துட்டாலே காம்பவுண்ட் கிட்ட ஏன் வந்த, காம்பவுண்ட் கிட்ட ஏன் வந்தேன்னு உன் மாப்பிள்ள கேட்பாரு. அவரு உன் ஃப்ரெண்டு போ சடங்குக்கு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புனாரு. ஆமாம்மா. ஏட்டி எது சண்டை கிட்ட போட்டு வந்துட்டியா என்ன? அத்தி அந்த பயல கிட்ட சண்டை கிட்ட போட்டுறாத. அவங்கள கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. ஆமா, அதுல சாணம்லாம் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமா தான் மட்டும் இருக்குது. அவர் வந்து நின்னாலே பயமா தான் மட்டும் இருக்குது. எப்பா, குடும்பமே கிடைக்கலன்னு எங்க போய் வாக்கப்பட்டிருக்கா பாரு. அது எப்படி வாங்கிட்ட பாசமா தான் இருக்காரு. இருந்தாலும் எனக்கு என்னமோ அவரை பார்த்துட்டாலே கொலலாம் நடுங்குது. அதுல இந்த லாஸ்ட் ஒருத்தன் கிடக்கானே, அம்மா சீமைய வித்தவன். அவன் இவ்வளவு நாள் எங்கிட்டி கிடந்தான்? ஜெயில. மூஞ்சி முறைய பார்த்தாலே தெரியுது அவன் அங்கதான் கிடந்திருப்பான்னு. வாங்கிட்டியாவது மரியாதையா பேசுவானே அப்படி தையி? பேசுவான். நான் தோட்டத்துக்கு வந்தோம்னா அப்படி மேலே இங்கேயும் பார்க்காம பார்த்துக்க. ஏதோ இல்லாதவளை பார்த்த மாதிரியே ஏதோ தெனாவட்டா பார்ப்பான் பார்த்துக்க. அந்த கவின் பையன் அப்படி இல்லை பார்த்துக்க. அவன் அப்படி பார்க்க மாட்டேக்கான். எப்ப இந்த பையன் அப்படி பார்க்கான். அவன் பேர் என்ன பேருட்டி? சாரோன். சாரோனு சாரோனு. ஐயா, எங்கிருந்து தான் அவனை பெத்து வளர்த்த அவ்வளோ தெரியலம்மா, சீமையை வித்தவன. சரிம்மா, நீ கவின் வெளியில நின்னா உன் குழந்தை அந்த பையனை வெளியே நிற்குது, உள்ள கூப்பிட்டானே.
இல்லம்மா வந்துட்டு உடனே போகணும் அப்படின்னுட்டு இருக்கான். உனக்கு தான் தெரியுமா எங்கிட்ட ரொம்ப நேரம் நிக்க விட மாட்டாவ. அவ அருள் என்னன்னா எப்படியாவது சடங்குக்கு வந்துருன்னு சொன்னா. அதான் மாப்பிள்ளை பத்திரிக்கை வச்சிருக்காங்க, நாங்க போயிட்டு சாயங்காலம் ஆகும், நீங்க போங்க, நான் பின்னாடி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்க. ஏட்டி அது சரிப்பட்டு வருமாட்டி, உங்க வீட்டில் இருக்கிறத உங்களை முன்ன பின்ன விட மாட்டாவளாட்டி. நான் சொல்றேன்ல போமா. சரி, நானே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு ஆசைப்படுதேன், அதுக்கு தான் சொல்லுதேம்மா. அவனை போ சொல்லுங்க, நம்ம பிற வீட்டுக்கு போய்க்கலாம். உனக்கு இங்கே இருக்குன்னு ஆசையா இருக்கோ? ஆமாம்மா, எனக்கு இங்கே இருக்குன்னு ஆசையா இருக்கு. சரி, என்ன தம்பி உள்ள வரலாம்ல? ஏன் வெளியில நின்றுட்டு இருக்கே, உள்ள வாங்கலாம். இல்ல முக்கியமான வேலை, அண்ணி வரலையா? அது வேற ஒன்றும் இல்லை பார்த்துக்கங்க, அவ கூட படிச்ச பிள்ளை ஒரு பிள்ளை ஃப்ரெண்டு, அவன் மோ வயசுக்கு வந்திருக்குது. அதான் இவளை இருந்துட்டு போங்க, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்னு அவளை பிடிச்சி தாங்குதா பார்த்துக்கங்க. அதான் அவளும் என்ன செய்யன்னு தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ இல்ல முக்கியமான வேலை, அதான் அண்ணியை பார்த்து கூட்டு போயிடலான்னு பார்த்தேன். அதே ரொம்ப தாங்குது பார்த்துக்கங்க. அதான் என்ன செய்ய தெரியல. நீங்க போயிட்டு வேணா பிறகு மாப்பிள்ளைய வர சொல்லுதீங்களா, ஒரு சாயங்காலம் 8 மணி போல, இல்லை நைட்டு 10 மணி போல வாங்கல. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா, அவ அப்பா வேற வெளியில போயிருக்காவ, கொஞ்ச நேரம் பார்த்து பேசிட்டு வருவா. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, வீட்டை உள்ளுக்குள்ள பூட்டிடுங்க, வெளியில எங்கேயும் போக கூடாது. நான் ஒரு 8-8:30 எல்லாம் வந்துடுறேன், நான் வீட்டுக்கு போனை போட்டு சொல்லிடுறேன். சரிங்க தம்பி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதான் நீங்க பயப்படாதீங்க, அதெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருப்பா, நான் வெளியில விட மாட்டேன். சரி. அது சரி, சடங்கு என்ன? ஃப்ரெண்டு தானே சொன்னா அருள், அவ அருள் தெரியும். ஐயோ அருள் நம்ம 3வது தெருல தான் பாத்துக்கங்க, எனக்கே சொல்லல, அவளுக்கு தான் சொல்லிருக்கா பாத்துக்கங்க. நம்ம ராணி தெரு இருக்குல்ல, அதுல இருந்து 2 தெரு தள்ளி தான் பாத்துக்கங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. சடங்கு எது வந்தாலும் நம்ம வீட்டுக்கு முதல்ல பத்திரிக்கை வரும், இல்ல வீட்டுக்கு மட்டும் வச்சிருக்காங்களோ? அப்படிதான் நினைக்க பாத்துக்கங்க, எனக்கும் சொல்லல பாத்துக்கங்க, இவளுக்கு தான் சொல்லிருக்கா. இல்ல வீட்டுக்கு எதுனாலும் பத்திரிக்கை வருமா, இந்த பத்திரிக்கை அந்த மாதிரி அதான் கேட்டேன். அவளுக்கு ஏற்கனவே மூத்த ஒரு பொம்பளை பிள்ளை பாத்துக்கங்க, அதுக்கு கொஞ்சம் போட்ஸா வச்சா, இது 2வது பிள்ளை தானே, அதனால வீட்டுக்கு மட்டும் வச்சிருக்காளோ என்னமோ தெரியல பாத்துக்கங்க, இவ சொல்லிதான் எனக்கே தெரியும். சரி, நான் ஒரு 8-8:30 வந்துடுறேன், ஒருவேளை நான் வர முடியலன்னா அண்ணனை வர சொல்லியிருந்தேன். அட பாவி, சொல்லாம கொல்லாம போயிருக்கா பாரு, அப்படி என்னத்தான் பழக்கம் விடுவாளோ தெரியல. சரி, எப்படியோ பந்தி 7 மணிக்கு தான் வைப்பாவ, பந்திக்கு சாப்பிடக்கு போனா போதும். 45 days தான் ஆகுது, இப்போ ஸ்கேன் எதுவும் தேவைப்படாது. ஓகே டாக்டர், இப்போ நான் அதுக்காக பார்க்கல, வாமிட்டிங் வருது, அது வராம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வாமிட்டிங் வருது ஒன்றும் நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அடிக்கடி வருது, அது உடல்ல சில மாற்றங்கள் வரும்போது வாமிட்டிங் வரும், அது இருக்கதான். முடியாத பட்சத்தில் டேப்லெட் போடலாம், உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருந்தால் போடுங்க, நார்மலாக இருந்ததுன்னா வேண்டாம். ஐயோ இல்லை, வேற வாமிட்டிங்கே வராமல் இருக்க மாதிரி உங்களுக்கு, அதனால வீக்காக இருக்கீங்கன்னா சொல்லுங்க, நான் வேற ஏதாவது டேப்லெட் எழுதி தரேன். வீக்காலாம் இல்லை, நம்ம வேற ஏதாவது வலுக்கட்டாயமாக டேப்லெட் சாப்பிட்டோன்னா குழந்தைய பாதிக்கும். வேண்டாம், அந்த அளவுக்கு வாமிட்டிங் இல்லை. சரி, நீங்கள் ஃபைல் போட்டுட்டீங்களா? இப்படி இங்கே தானே பார்க்கணும், உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வாங்க, நம்ம ஃபைல் எல்லாம் போட்டுடலாம். ஃபைல் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அது பண்ணையார்பட்டி. பண்ணையார்பட்டியா? பண்ணையார்பட்டியில் எந்த ஃபேமிலி? இவங்க என்ன பண்ணையார்பட்டின்னு சொன்னாலும் யார் ஃபேமிலின்னு கேட்குறாங்க. அது இல்லை, சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. பண்ணையார்பட்டி. சரி, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை வாங்க, நம்ம பேசிக்கலாம். ஓகே, அப்போ 3வது மாதம்தான் வரணுமா? அதுக்கு முன்னாடி வரக்கூடாதா? ஏதாவது பிரச்சனைனா வரலாம், சும்மா வரணும்னு அவசியம் இல்லை, அதான் சொல்ல வந்தேன். சரி, பண்ணையார்பட்டியா? சான்ஸே இல்லை. துறை கூட அவங்க அத்தைக்கு அந்த ஊர்னு சொல்லுவான். துறை மாமா, சொல்லுங்க மாமா. எங்க அவதான் கேட்கல, சொல்லுங்களேன். அவ கேட்கறதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். என் நீங்க வா, மாமா கிட்ட வா. மாட்டேன். துறை நான் யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கான்? நீ மாமா கிட்ட வா, நான் மாமா சொல்லுதேன். நீங்க சொன்னாதான் நான் வருவேன். என் தங்க புள்ளல, என் வயிறு புள்ளல, அங்க வாய. நான் வருவேன், அப்ப சொல்லுவீங்களா? சொல்லு, இங்க வா. அது யார ஒண்ணு இல்ல, உங்க அத்தைக்கு என்ன பார்த்தாலே பயம் பத்துக்க. இந்த அத்தைக்கு நீ என்ன சந்தேகப்பட்ட பத்தியா? சத்தியமா உங்க அத்தை என்ன பார்த்தா பயப்படுவா தெரியுமா? நம்பிட்டேன் மாமா. நம்பணும்,
நீ நம்பினதுல முடியும். மாமா என்ன உண்மையிலே அத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ? கண்ணா பின்னான்னு பிடிச்சது தெரியுமா? அப்பயே உங்களை அத்தை ஓட விட்டு எப்ப மத்தாலும் வரட்டுதாங்க. அது ஏன் கேட்க? அதுதானே மாமா கேட்க. வரனே சரி நான் பாத்துக்கிறேம்மா. வரனே வந்துட்டேன்டா. மாமா இந்த வாட்டி உனக்கு எவ்வளவு அழகா கதை சொல்லி உன்னை தூங்க வைக்க மட்டும் பாரு. வரனே வந்துட்டேன்டா வந்துட்டேன். என்னண்ணே என்ன ஆச்சுது? அண்ணே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. சரி என்ன தூங்குதே? நான் சாப்பாடு விட்டுட்டுமா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. என்ன தங்கப்புல என்ன தூங்கலையா? ஐயோ மணி 7:30 தானே ஆகுது. 7:30 ஆச்சுன்னா நீ எங்க தூங்குற? ஒழுங்கா வா தூங்கு. அப்பா அவட்ட நீங்க பழக்க விட்டது போதும், அவளை தூங்க வைங்க. முதல்ல எங்களை சாப்பிட்டுருக்கா. சாம் தான் எப்பவும் கரெக்டா சோறு ஊட்டுமா, ஆளை காணோம். அன்னைக்கு ரகசியமா போயிருக்கோம். சரி நான் நீ வரைக்கும் போயிட்டாரு. கவின் போயிருந்தானே? இல்ல அங்க இருந்து போக சொல்லியிருக்காங்க. அவன் வந்துட்டு எனக்கு கால் பண்ணணும். என்னவா இருக்கும் தெரியல. சரி இவ தூங்குற டைம் ஆச்சு, நான் தூங்க வைக்கிறேன். அது என்ன ஏதுன்னு பாத்துருங்க. சரி நான் பாத்துக்கிறேன். தங்கப்புல மாமா எனக்கு சோத்த கூட என்ன பாத்துட்டு இருக்க? நானும் அப்பவே வச்சாலும் சாப்பிட்டு தான் கூப்பிட்டு இருக்கேன். அவன் ஈழ வந்துட்டாளா அப்படி? ஒரு நாள் போக மாட்டா, புதுசா போயிருக்கா. அதானே ஏதாவது என்ன ஏதுன்னு பாத்தீங்களா? அப்பா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களாப்பா. என்னல சொல்லுத? ஆமாமா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா. அவ அம்மா வீட்டுக்கு போய் என்ன சொல்லிட்டு போனா? அன்னைக்கு கூட நம்ம பன்னியார்பட்டிக்கு வந்திருந்தாங்க ஒரு டாக்டர். அவங்க தான் சொன்னாங்க. அவங்க எப்படி டெஸ்ட் பண்ணாங்க? நம்ம வீட்டு பொண்ணு தானே. பன்னியார்பட்டினாலே இசை தானே. அப்ப நான் சொல்லியிருந்தேன் எங்க வீட்டு பொண்ணோட அக்கான்னு. அதனாலதான் அவங்க சந்தேகத்துல என்கிட்ட கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. என்ன அதுன்னு கேட்டியா? இல்ல நான் அதை தெரிஞ்சுக்க விரும்பல. ஏண்டா கேட்க வேண்டியதானே? அவங்களே சொல்ல விருப்பம் இல்லாம நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அவங்களா சொல்லட்டும். இவகிட்ட கோவே பற்றாதீங்களே. அண்ணி நம்ம கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டாங்களே. டேய் வீட்ல இருக்கிறது எல்லாம் ஆம்பளை பையன், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போக முடியும்? அப்படியே கூட இருக்கலாம். ஆனா நீங்க தான் நம்ம வீட்டுல எல்லாருக்கும் பொதுவா பாப்பீங்களே, அதானே. குழந்தைங்கிட்ட சொல்லதுக்கு வெக்கமா இருந்திருக்கும், அதனால பர்சனல் எல்லாம் போயிருப்பா. சரி விடுங்கடா. சரி பாத்துக்கலாம். இசை தங்க புள்ளதான் என்கிட்ட இருக்கல அப்படி. நீங்க மட்டும் வச்சுட்டு இருந்தா தங்கப்புல நீ வா மாமா கிட்ட. அவளுக்கு சாப்பாடு ஊட்டணும். சாமன் தான் எப்பவும் கரெக்டா ஊட்டுவான். ஆளுக்கான எங்க போனான்னு தெரியல. சாப்பாடு விட்டதை செக் பண்ணி அவன் தானே கொடுப்பான். ஆமா கரெக்டா செக் பண்ணி கொடுத்துருவான். என்ன ஆளுக்கான அதான் யோசிச்சுட்டே இருக்க. எல்லாம் வந்ததுக்கு அப்புறமே கொடுங்க. அப்புறம் ஏட்டு கேட்டு குடுத்தியம்மா. சரி நான் சாமன் எங்க இருக்கான்னு கேக்குறேன். உனக்கு சாப்பாடு மட்டும் ஆகாதுல்ல? ஒரு நாளைக்கு 5 நேரம் சாப்பிட்டா எப்படி பார்த்தா நீ 10 நேரம் சாப்பிடணும். வயிறா கிரேன்றா. சாப்பிட்ட மாதிரி ஒண்ணும் தெரியல. தங்கப்புல எனக்கு தலைவலிக்கு. தலைவலிக்கா? இரு மாமாக்கு தலை அமைக்க விடுத. அண்ணா எங்க இருக்க? சரி சரி. நினைச்சே இன்னது சாப்பிட கொடுக்க வந்துருவானு. நான் வீட்டுக்கு வந்துட்டானா? என்னம்மா தலை வலிக்குதா? ஆமா லைட்டா வலிக்கு. ஈர தலையோட சுத்தினால தலை வலிக்குதா? அதுக்கு முடி அடத்தி ஈர தலையோட இருந்தா அதனால தலை வலிச்சிருக்குமா இருக்கும். இசை தலை வலிக்கா என்ன? இப்படியே தூங்கிட்டோம்னா சரியாயிரும். அவ சாப்பிடுறதுக்கு கலதனம் பண்ணிட்டா. இப்போ அவளுங்க அனுப்புங்க. இருக்கட்டும் என் பிள்ளை என்கிட்ட இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்கு. இந்த உன் செல்ல மாமா வந்தாச்சு. ஐயோ சாப்பிட வச்சிருவாங்களே. ஏன் இன்னொரு 10 இட்லி இன்னொரு 10 தோசை வைக்க வேண்டியதானே? நீ சாப்பிட்டதான் வச்சிடலாமா? எங்க பிள்ளைங்க வா மாமா கிட்ட வா. அம்மா வா நேரா பாரு வந்து சாப்பிடு. நீ சாப்பிட்டா இங்க இருக்க எல்லா உனக்கு சாப்பிடுவான். வா. ஆத்தி இவ்வளவு காணுமா? வா சாப்பிடு. சாப்பிட்டு தூங்க ஓடியா. தங்க பிள்ளை போ போய் சாப்பிடுமா. செக் பண்ணிட்டேனா? நான் இதுல சாப்பிட்டு தான் வச்சிருக்கேன். மாமா வா. இல்ல கிங்ஸ்னே நாளைக்கு சாப்பாடு அவன் கொடுப்பான். கொடுத்தன தூங்க வச்சிருந்தா. சரிங்க பெருமா. சரி சரி. நம்ம சுத்தி இருந்தா சாப்பிடவும் மாட்டா தூங்கவும் மாட்டா. சரிதா 2 வரைக்கும் மேலே சாப்பிட மாட்டா. ஒரு கும்பிட்டு வருதும்பா. சரி அவளை தூங்க வை, நான் வரேன். சரிங்கண்ணா. என்னடி அங்க தள்ளி போய் உட்காந்துருக்கா? என்ன அங்க தள்ளி போய் உட்கார வேண்டியது என்ன? என்ன உனக்கு கிட்ட தள்ளி வாடி. அப்பா இது எப்படி இருக்கு? இருக்கும். என்னடி என்ன கேட்கணும்? என்னால எல்லாரும் கஷ்டப்படுறீங்கல்ல. என்ன என்ன பேசிட்டு இருக்க நீ? பேசாத. இப்ப மாமா தலையில உட்கார்ந்து இருந்தாரு. கஷ்டப்பட்டுதான் உட்கார்ந்து இருந்தாரு. மாமாக்கு பழக்கம் இல்லைல்ல. அத்தை இல்ல அவங்க சோபாலே எது ரொம்ப சுகம் இருக்குன்னு பாப்பாங்க. அதான் உட்காரவே செய்வாங்க வீட்டுல. ஆனா இப்பெல்லாம் தலையில உட்கார்ந்தாங்க. கஷ்டமா இருக்கு.
எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னை எங்க கூடயே வச்சு பாத்துக்கிறதால எப்பவும் உன்னை சுத்தியே இருக்கோம். எங்க கண்ணு முன்னாடியே நீ இருக்க. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? தெரியும், ராத்திரி நீங்க தூக்கம் இல்லாம தவிக்கிறது கீழே படுத்து பழக்கம் இல்லைல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. தூக்கம் வந்ததுன்னா கட்டந்தரையில கூட படுத்தலாம். அங்க பஞ்சமத்தில் தான் படுத்தேன், ஏசி ரூம்ல தான் படுத்தேன். சில நேரம் மனசு சரி இருக்காது, தூக்கமே வராது. அப்படி பார்த்தா இங்கெல்லாம் படுத்த உடனே தூக்கம் வருது. ஏன்னா பக்கத்துல அண்ணன் படுத்திருப்பான், பெரிய அண்ணன் படுத்திருப்பான், தோழ அண்ணன் படுத்திருப்பான். நம்மளை சுத்தி நம்மளை உண்மையா நேசிக்கிற உறவுகள் பக்கத்துல இருக்காங்கன்னு நிம்மதியா தூக்கம் வரும். அங்க இருக்கும்போது அப்படி இல்ல. அண்ணன் ரூம்ல ஏதாவது நடந்திருக்குமா, பெரிய ரூம்ல ஏதாவது நடந்திருக்குமான்னு பயமா இருக்கும், தூக்கமே வராது. இங்க அப்படி இல்ல. நாங்க எல்லாரும் பாய போட்டு வரிசைக்கு கை கோத்து தூங்குறோம். ஒருத்தன் மடியில ஒருத்தன் படுத்து தூங்குறோம். இன்னும் பாசம் அதிகமாகுது. ஒண்ணு நாங்க பொத்தி பொத்தி பாக்கிறதுக்கு வசதியா இருக்கு. காலுக்குள்ளயும் கைக்குள்ளயும் ஆளு கால தூங்குறோம். இந்த சாரனுங்க பட்டு கிடப்பான் கவின் பக்கத்துல, தோழண்ணே சாமண்ணே எல்லாரும் சுத்தி போத குறைக்கு பெரிய அண்ணன், இப்படி எல்லாரும் ஒன்னா தூங்குறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா சாப்பிடுறோம். அங்க எவன் எப்ப வீட்டுக்குள்ள வாரான்னு கூட தெரியாது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு இது பிடிச்சிருக்கு. எல்லாரும் ஒரே வீட்டுல. உண்மையிலே சந்தோஷமா தானே இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டே. அப்பப்போ உனக்கு திருட்டுத்தனமா பாக்குறது ரசிக்கிறது அங்கெல்லாம் கிடைக்கல, அது இங்கதான் கிடைச்சிருக்கு. இப்பவும் நீ உங்க அப்பா கூட இருந்துக்கிறத, இல்லைன்னா உங்க மாமா கூட இருக்க. எனக்கு உன்னை பார்க்கறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. இப்ப சுத்தி இருந்துச்ச இவங்க எல்லாம் எப்பண்டா போவாங்கன்னு நான் காத்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். நானும் ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு போவாங்கன்னு பார்த்தேன். ஒண்ணு எந்திரிச்சு போன மாதிரி தெரியல. அதை தொடர்ந்து கண்ணை காட்டினேன். எல்லாரும் போயிட்டாங்களே. நான் ஏன் பண்ணிட்டு எப்ப தாண்டி பாக்குறது? ஆட்களை தூக்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? காலையில இருந்து மதியம் வரைக்கும் உங்க அப்பா, அப்புறம் உங்க மாமா மாரு, போதா வரைக்கும் மாணிக்க என்ன வேற. அதான் அப்பப்போ உன்னை திருட்டுத்தனமா பார்க்கறதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்க அப்பா கிட்ட நீ இருப்பிய, அப்ப கூட இருக்கு திருட்டுத்தனமா உன்னை பார்த்துட்டு போவேன். அப்படி இருக்கும். சரி போ பாரு. சரி, உனக்கு என்ன இப்ப ரொம்ப தேடுமா? தேடுமாவா? அதெல்லாம் ரொம்ப தேடும். அப்படியா? ஆமா. எவ்வளவு தேடும்? ரொம்ப தேடும். ஆமா, அதான் அப்படி இருந்தாலும் கொடுத்துட்டா. என்னடி வந்து இவ்வளவு நேரம் ஆகுது? ஒண்ணு கொடுத்துருக்கேடி. ஒரு 100 வேண்டாம், ஒரு 50 கூட வேண்டாம், ஒரு 25 கொடுத்துக்க வேண்டாம். 25 இல்ல சரி, ஒரு 10 கொடுத்துருக்கலாம். 10 பார், அதுக்கு கொஞ்சம் வாங்க முடியாது சொல்லிட்டேன். கஞ்சதனத்துக்கு ஒரு எல்லை இல்ல. சரிங்க அதுடி, ஒரு நானா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி விடு விடு. அப்புறம் சரியா இருக்கு பத்தியா? இங்க ரொம்ப கொசு கடிக்கும், உள்ள போனவா. கடிக்கும்டி, கடிக்கும். நில்லு அங்க போற, அங்க கொசு கடிக்கும். உங்களை